அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இந்திய சுதந்திரத்திலே ஆலிம்களினுடைய பணி மகத்தானது, அது மறக்கக்கூடியது அல்ல. அவர்களினுடைய அந்த வீரங்கி பேச்சால் ஜும்மா உரைகளிலே அவர்களுடைய முழக்கம்தான் பட்டி தொட்டி எங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் நமக்கு சுதந்திர வேண்டும் என்ற அந்த சிந்தனையை ஏற்படுத்தியது. எனவே ஆலிம் பெருமக்களினுடைய மகத்தான பணியாகிறது. உண்மையிலேயே அல்லாஹ் அதை கபுல் செய்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாபெரும் வீர உரைகளை அவர் சுதந்திர வேட்கைக்காக அவர்கள் இரத்தம் சிந்தினார்கள். வாளின் முனையை விட பேனாமுனை பெரியது என்பது போல தங்களுக்கு இருந்த அந்த எழுத்தாற்றலிலும் பேச்சாற்றலிலும் அவர்கள் மிகுதியாக ஈடுபட்டார்கள். அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லாதது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிமைத்தனத்தை ஒழிப்பதே எனது பிரதான வேலை என்று சொல்லி இருந்தார்கள். எனவே ஒரு மனிதன் அவன் அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்கின்ற அந்த உன்னத போங்குதான் இந்தியாவிலே பூரண சுதந்திர வேண்டும் என்ற அந்த வேட்கையை தூண்டியது என்று சொன்னால் அது மிகையல்ல, அதுதான் வரலாற்று உண்மை. எனவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த அவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை தந்தது இந்த மார்க்கம். அன்பிற்குரியவர்களே, தேவபந்தினுடைய அந்த உலமாக்கள் ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு ஃபத்வா வழங்கினார்கள். அதே போல மற்றொரு சந்தர்ப்பத்தில ஆங்கிலேயர்களுடைய உடை, கலாச்சாரம், மொழி இதை பின்பற்றுவது கூடாது என்று கூறினார்கள். அதே போல ஷாஹ் அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்தியாவை தாருல் ஹர்ப், யுத்த பூமி என்று அறிவித்தார்கள். அது மாதிரி தேவபந்தினுடைய அந்த உலமாக்களினுடைய பணி இருக்கிறது, ஒரு அற்புதமான பணியாக இருந்தது. தமிழகத்தை சார்ந்த அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரு குர்ஆனின் தமிழாக்கத்தை இந்த தமிழகத்திற்கு தந்த மாபெரும் வரப்பிரசாதம் அப்துல் ஹமீது பாக்கவி ஹசரத் அவர்கள் கதர் ஆடை அணியாத திருமணத்திலே கலந்து கொள்வதில்லை என்று கூறி கதராடையின் மகத்துவத்தை, மேன்மையை வலியுறுத்தினார்கள். ஆங்கிலேயர்களினுடைய அந்த ஆடைகளை களைவதற்கான மாபெரும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள். அது மாதிரி முகமது அலி 1921 கராச்சியில் நடந்த அந்த ஹிலாஃபத்து மாநாட்டிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுடன் இணைந்து இராணுவத்திலே பணிபுரிவது ஹராம் என்று சொன்னார்கள். அதே போல 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயரை நாட்டை விட்டு விரட்டுவது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை என்று முழங்கினார்கள். இது மட்டுமல்லாமல் 1831 மே 6 நடந்த அந்த பாலக்கோட்டு யுத்தத்திலே நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் ஷஹீதானார்கள் என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் வருந்தத்தக்க செய்தி. இது மட்டுமல்ல, டெல்லியில வரலாற்று ஆசிரியர் தாம்சன் சொல்லுவாரு, டெல்லியில நான் கேம்ப் ஒன்றுல இருந்தேன், அதுங்க ஒரு மாதிரியான ஒரு வாடை எனக்கு வந்துச்சு. என்னன்னு நான் வெளியில போய் பார்த்தேன், 40 ஆலிம்கள் நிர்வாணமாக ஆடைகளின்றி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு எதிரான போராட்டத்தை விட்டுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணிமிடத்திலும் கேட்கப்படுகிறது. அவர்கள் உங்களுக்கு எதிரான போராட்டத்தை விடமாட்டோம் என்று மறுக்க ஒவ்வொருவரையும் அங்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அங்கு மிகப்பெரிய ஒரு பிணவாடை, ஒரு அசூசை இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர் தாம்சன் அற்புதமாக ஆலிம்களின் தியாகத்தை பதிவு செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, காந்திஜியை அஹிம்சை யுத்தத்திற்கு தலைமையாக முன்மொழிந்தவர்களே ஷைகுல் ஹிந்து மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அதே போல ஜமியத்துல் உலமாயே ஹிந்தினுடைய பல பொதுக்கூட்டங்களிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே அப்துல் பாரி பரங்கி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் மகாத்மா என்ற அந்த பட்டத்தையே அண்ணல் காந்தி அவர்களுக்கு தந்தார்கள் என்பது எவ்வளவு ஒரு சுபிச்சமான தகவல். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படியாக இந்தியாவினுடைய வழிநெடுகிலும் பல ஆலிம்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டார்கள், தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க
எதிர்பார்க்காமல் இந்த சுதந்திர வேட்கையை அவர்கள் பாய்ச்சினார்கள். அதன் காரணமாக இரத்தக்கரை படிந்து கிடக்கிறது. அவர்களுடைய கஃன் துணிகள் எல்லாம் அல்லாஹ் அந்த இரத்த கரைகளை பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய அந்த ஆளுமையை, அவர்களினுடைய அந்த மிகப்பெரிய சுதந்திர வேட்கையை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களை சுவனத்திலே சுதந்திரமாக பிரவேசிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.